வெஜிடபிள் மோமோஸ் செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி 2, காஞ்ச மிளகாய் 4, பூண்டு 6, கொத்தமல்லி தேவையான அளவு, மைதா 1 கப், வெங்காயம் 2, கேரட் 1, முட்டைக்கோஸ் தேவையான அளவு, உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 பிஞ்ச். மோமோஸ் கூட சேர்த்து சாப்பிட்ற சட்னி முதல்ல பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து 1 கப் தண்ணி சேர்த்து தண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச தக்காளியை பின்னாடி சைட் திருப்பி 4 கீரல் போட்டுடலாம். ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணுங்கள், ரொம்ப டீப்பாக கட் பண்ணிடாதீங்க. தண்ணி கொதி வந்ததும் எடுத்து வச்ச தக்காளி, 4 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். தக்காளி போட்டதில் எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தக்காளியில் வந்து தோல் பீலாக இருக்கும். ஆறட்டும். அது ஆறுனதும் தக்காளியோட தோலை உரிச்சிட்டு மிக்சியில் தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு சேர்த்து கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து அது கூட லைட்டாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தால் நம்மளோட ரெட் சாஸ் ரெடி. அடுத்து மோமோஸ்க்கு மாவு பண்ணிடலாம். பாத்திரம் எடுத்து 1 கப் மைதா, 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு கிளறிடலாம். கிளறிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பண்ணிடலாம். மாவு வந்துட்டு ரொம்ப டைட்டாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை, கரெக்டான பதத்தில் பண்ணிக்கலாம். மாவு இது ரெடி ஆகிடுச்சு. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக ஒரு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் போல் மாவு ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு மோமோஸ் ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கு, அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். பெருசு பெருசாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மோமோஸில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். அடுத்து முட்டைக்கோஸ் எடுத்து அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். அடுத்து கேரட்டையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். கட் பண்ண அப்புறம் ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் வெட்டி வச்ச வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட், அதில் லைட்டாக உப்பு, மிளகாத்தூள் ரொம்ப நிறையா இல்லை, ரொம்ப கம்மியாக. காய் வந்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. காயில் லைட்டாக அந்த தண்ணி பதம் போகிற அளவுக்கு வதக்கணும். ஸோ தண்ணி பதம் போயிடுச்சு, இந்த அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து மோமோஸ்க்கு ஊற வச்ச மாவு நல்லா ஊறிடுச்சு. அதை வந்துட்டு நான் தனித்தனி ஷீட்டாக தேய்க்க போகிறது இல்லை, ஒரே ஷீட்டாக தேய்ச்சி அதுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு முதல்ல மாவு தேய்க்கிறதுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவரும் மைதா மாவும் ஏதோ ரெண்டுத்தில் எந்த மாவு வேணால் சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் கீழே தூவிட்டு ஊற வச்ச மாவை நல்லா தேய்ச்சிக்கிற ஒரு பெரிய ஷீட்டாக அதை தேய்ச்ச அப்புறம் அதில் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்து கொஞ்சமாக அந்த ஷீட்டில் ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா மோமோஸ்க்கான ஷீட் ரெடி ஆகிடும். அது இப்போ பேலன்ஸ் இருக்க மாவு வந்துட்டு லேட்டர் வந்துட்டு மோமோஸ் எடுத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மோமோ ஷீட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஷீட் எடுத்து அதில் நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவு வச்சுட்டு நம்ம அதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இது உங்களுக்கு ஃபோல்ட் பண்ண தெரியல அப்படின்னா சாரீலாம் நம்ம ப்ளீட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். இதை நம்ம மோமோஸ்க்கு எல்லா ஸ்டஃபிங்கும் வச்சு ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து இட்லி பானை எடுத்து அதில் தண்ணி வச்சு தண்ணி கொதிக்க விட்டுடலாம். அந்த நேரத்தில் ஒரு இட்லி தட்டை எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்ச மோமோஸ் எல்லாம் அதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெண்ணெய் மோமோஸ் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து அது கூட நம்ம செஞ்சு வச்ச சட்னியை வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சுட சுட வெஜ் மோமோஸ் ரெடி.